லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சவுத் ஃபேஸிங்கில் வந்து 2 வீடுகள் கொண்ட கிழக்கு வாசல் வச்சு நிறைய பேர் வந்து சார் சவுத் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாசல் வச்சு பிளான் காமிங்க சார் அப்படின்னு நிறைய பேர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. அந்த வகையில் இந்த 159 குழி கொண்ட பெஸ்ட்டு பிளான் 2 வீடுகள் கொண்டது பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகம், எந்த கோயிலுக்கு போகணும், இது போன்ற பல தகவல்கள் உங்களுக்கு இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம். வாங்க. இப்போ இது வந்து சவுத்து பக்கம் ரோடுங்க. இதுதான் ரோடு, ஓகேங்களா? இதில் வந்து ஈஸ்ட் பக்கத்தில் வாசல் வச்சு வரைபடம் அமைச்சிருக்கிறோம். இப்போ உள்ளே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அக்னி மூலையும் கன்னி மூலையும் தெற்க பார்த்த வீட்டிற்கு முன்புறத்தில் வரும். சவுத் ஈஸ்ட்டும் சவுத் வெஸ்ட்டும். பின்புறத்தில் வந்து நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு, ஈசான மூலை வாயு மூலை பின்புறத்தில் வரும். ஸோ அப்போ வந்து ஈசான மூலையில் தான் உங்களுக்கு போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு இது போன்று அமைக்கணும். செப்டிக் டேங்க் மாடிப்படிக்கு கீழேயோ வெளியிலையோ ஏதோ ஒரு பகுதியில் செப்டிக் டேங்க் அமைக்கலாம். 1 2 3 4 ஆயிடுச்சு. மொட்டை மாடியில் கன்னி மூலையில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கணும். சேலத்துலேருந்து ஒரு மேஸ்திரி ஒருத்தவர் என்கிட்ட பேசினார். சார் நீங்கள் அமைச்சிருக்கிறது ட்ராயிங்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நிறைய தகவல்கள் உங்களை மாதிரி நீங்கள் கொடுக்குறத வச்சு நான் வந்து அதன்படி வந்து வரைபடமும் நாங்கள் சின்ன சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணி சரி பண்ணி வீடு கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது மாதிரி வரைபடம் நீங்கள் பார்த்து அதன்படி செயல்பட்டமையானால் நிச்சயமாக வாழ்வில் கட்டி வாங்குபவரும் கட்டி கொடுப்பவரும் நலமாக இருப்பார்கள். இப்போ உள்ளே போக போகிறோம், சரிங்களா? இப்போ அக்னி மூலை வழியாகத்தான் போக வேண்டும். தெற்க பார்த்த வீட்டிற்கு சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கு மேற்கு பக்கம் தலைவாசல் வைக்கக்கூடாது. தெற்க பார்த்த வீட்டிற்கு மேற்கு பக்கம் வெஸ்ட் ஃபேஸிங் தலைவாசல் வைக்கக்கூடாது. தெற்க பார்த்த வீட்டிற்கு சவுத் ஃபேஸிங் ரோட்டுக்கு ஈஸ்ட் பக்கம் வாசல் வச்சு வீடு கட்டலாம். ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கு, இல்லை நாங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறோம், கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கிறோம், நான் போலீஸ்காரராக இருக்கிறேன், நான் காவல்துறையில் வந்து பணிபுரிகிறேன் அப்படின்னா ஈஸ்ட் பக்கம் வாசல் வச்சுக்கோங்க. வெஸ்ட் பக்கம் கண்டிப்பாக எப்போவுமே வைக்கக்கூடாது. ஏன்னாக்கா கன்னி மூலை மிதித்து போகிற மாதிரியான ஒரு அமைப்பும் மேற்கு பக்கம் அதிக காலி இடமும் ஆகிடும். இப்போ வரைபடத்துக்கு உள்ளே போகிறோம். 5G பார்த்துட்டோம். யாருக்கெல்லாம் யோகம்? தெற்க பார்த்த வீடு, செவ்வாய் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் யோகம். அப்புறம் ரிஷபம், கன்னி, மகரத்திற்கு யோகம். மகரத்திற்கு சனி பகவான் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறாரு. இப்போ வந்து மாறி போக போகிறாரு. அப்போ வந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து மகர ராசிக்கு யோகம். அதே மாதிரி மிதுன ராசிக்கு மேற்கு திசை யோகம்னு சொல்லுவோம். மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி முடியுது. சிம்ம ராசிக்கு கண்ட சனி ஆரம்பிக்குது. தனுசு ராசிக்கு 7.5 முடியுது. மீன ராசிக்கு 7.5 ஆரம்பிக்குது. துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. இதுதான் இந்த சனி பகவானுடைய. இப்போ அதுலேயும் சனி உச்சம் பெற்று இருந்தாலும் சரி, சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய விதத்தில் பாதிப்பு இருக்காது. வீட்டுக்கு உள்ளே போயிடுவோம். இப்போது இதுதான் தலைவாசல். மொதல் வீடு நான் சொல்கிறேன். அக்னி மூலையில் மாடிப்படி ஏறி மொட்டை மாடி போயிட்டு மேலே 2 வீடு போட்டுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இங்கே கொடுத்துருக்குறோம். இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு, வெராண்டா. 8க்கு 4:45 கொடுத்துருக்குறோம். உள்ள என்ட்ரி குட்டி வெராண்டா. 7:45க்கு 16. இது ஒரு ஹாலு. கிச்சன் அக்னி மூலையில் இருக்குது. அடுப்பு இங்கே வச்சுருக்கோம். சிங்க் ஈசானத்தில் வச்சுருக்கோம். ஹாலில் இருந்து ஒரு டாய்லெட்டு காமன். 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம், சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம், 2 ஜன்னல்கள் கொண்டது. நீச்ச உச்சஸ்தானத்திலெல்லாம் பார்த்து சரியாக அமைச்சிருக்கிறோம். வாசல், ஆர்ச் ஓப்பனு, வாசல், ஜன்னல் இதெல்லாம் நேராக இருக்கா? இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, கத்தையாக பணம் சேர்றதுக்கு. அப்புறம் இதற்கு வந்து ஈசானியத்தில் வாசல் வச்சுருக்குறோம். இதுக்கும் அதே மாதிரி ரூபாய் என்ற மெஷினும் பீரோவும் வச்சுக்கிறதுக்கு. இது ஒரு வீடு முடிஞ்சிருச்சா? அப்படி நடந்து போய் அதற்கு அடுத்த வீட்டில் போய் ஈசானியத்தில் வாசல் வச்சுருக்கோம். இதெல்லாம் கோயம்புத்தூரில், திருப்பூரில் பெரிய நிறைய இடங்கள் இருக்கிறவங்க இப்படி தான் கட்டுறாங்க. அதிகமாக நான் வந்து திருச்செங்கோடும் நாமக்கலும் பெரும்பகுதி நான் வாசு பார்க்க போனது கிடையாது. மிச்சம் இருக்கிற தமிழ்நாட்டில் பெரும்பகுதியான ஊர்களுக்கு நான் போய் வாசு பார்த்துருக்குறேன். அந்த ஊரில் எல்லாம் கன்னி மூலை உயரமாக தூக்கி அதுக்கு மேலே ஒரு ரூம் போட்டு அதுக்கு மேலே ஒரு 3 அடி 4 அடி தூக்கி வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இந்த ரிங் ரோட்லேருந்து நீங்கள் அந்த 4 ட்ராக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் தான் அப்படின்றது தெரியும். ஏன்னாக்கா அங்கே ஃபுல்லாக வந்து கன்னி மூலை உயரமாக வச்சு தான் வீடு கட்டியிருக்கிறது நமக்கு தெரியும். இதுதான் கன்னி மூலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யாராச்சும் ஒரு 10% வந்து முரண்பாடாக கட்டி அதில் சஃபர் ஆனதுக்கப்புறம் மாற்றிக்குவாங்க. பெரும்பகுதி சரியாக கட்டியிருக்கிறாங்க. நாமக்கலும் திருச்செங்கோடு மக்களுக்கும் ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா வாஸ்து ஃபாலோ பண்ணுற மக்கள் நலமாக இருப்பார்கள்.
மாடிப்படி வாயுமூலையில் இருக்குது, செப்டிக் டேங்க். இப்போ இந்த வீட்டுக்கு உள்ளே போகிறோமா, ஹாலு, வாயுமூலையில் ஒரு பெட்ரூமா. இப்போ இந்த வீட்டுக்கு இங்கே வாசல் வைக்க வேண்டியது மாற்றி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதை அடைச்சிட்டு இங்கே தான் வைக்கணும். ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல், இந்த இடத்துல பீரோ. அப்புறம் ஹாலிலேருந்து இப்படியே வந்து இதற்குண்டான ஈசான மூலையில் வாசல் வச்சு, இந்த இடத்துல பீரோ வச்சு, அப்படியே ஒரு காசு, ஒரு பொம்மை மேலே காசு வச்சா அப்படியே வந்து அள்ளிட்டு போகும். அது மாதிரி உங்களுக்கு கத்தையாக இந்த வழியாக வந்து அங்கே வந்து சேரும். இது கட்டில் அமைச்சிருக்கிறோம். கிச்சன் அக்னி மூலையில். பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்க வந்து ஆஸ்பத்திரின்னா என்னது, மருந்துனா என்னது, மாத்திரைன்னா என்னதுன்னு கேட்குறதுக்கு தான் இந்த அக்னி மூலை. பெண்கள் நலமாக இருப்பார்கள். இது ஒரு டாய்லெட்டு போட்டிருக்கோம். ஆடிப்படிக்கு கீழே டாய்லெட்டை போட்டுக்கலாம். இதுதான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அமைப்பு. இப்போ இந்த வீட்டுக்கு உண்டான அமைப்பு பார்த்தோன்னா 28 45 159 குழி யானை மனை. ஒரு யானை மனை வச்சு ஒரு யானை மனை வச்சு ஒரு பிளான் போட்டு கொடுத்தோம். வாஸ்து பூஜைக்கு வந்து யானையை கூட்டி வந்தே வாஸ்து பூஜை பண்ணார். எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு பார்த்தீங்களா. யானை வந்து அந்த குச்சியை வந்து ப்ளஸ் பண்ணுறாரு, தண்ணி ஊற்றுறாரு. ஸோ அவங்கெல்லாம் எப்படி வாழ்வாங்க, எக்கச்சக்கமான உயர்வாக வாழ்வாங்க. யானை மனை வைத்து யானையை வச்சு வாஸ்து பூஜை. ஒருத்தவங்களுக்கு அதே மாதிரி யானை மனை வச்சு கொடுத்துருந்தேன். கிரக பிரவேசத்திற்கு முன் முகப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் யானையை வச்சு தலைவாசலில் முன்னாடி வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உள்ளே அனுப்புகிற மாதிரியான ஒரு அமைப்பு. எல்லாம் முந்தி காலத்தில் இருந்த மன்னர்களும் அரசர்கள் தான் இப்படி வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ இருக்கிற மன்னர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மன்னர்கள் தான். இப்படியெல்லாம் வீடு கட்டணும்னாக்கா இப்போது ஒரு சிறப்பு தகவல் பார்ப்போம். இப்போது ஒவ்வொருத்தவங்க லெட்டர் போட்டு கேட்குறது வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பதிவு பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து ஒரு 3 கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்துலேயும் உங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். அதற்கு உண்டான பதிலும் சொல்கிறோம். ஸோ வடகிழக்கு மூலையில் பூஜை அறை இருக்கலாமா? இது வந்து ஒரு தவறான கேள்வி. சரியான பதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, அது தீப ஒளி இருக்கு இல்லையா, அது உஷ்ணம், அதனால் ஈசான மூலையில் பூஜை அறையை அமைக்கக்கூடாது. இன்னொரு பெரிய ஒரு வாஸ்து நிபுணர் தான் சொல்கிறார், கன்னி மூலையிலையும் பூஜை அறையை அமைக்கக்கூடாதுன்றார். அப்போ வாயுவிலையும் அக்னிலையும் அமைக்கிறதா? வாயு மூலைக்கு உண்டானவர் யார்? சந்திரன். அக்னி மூலைக்கு உண்டானவர் யார்? அசுரகுரு சுக்கிரன். இந்த 2 பகுதியில் கண்டிப்பாக அமைக்காதீங்க. ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான் பகுதியில், தேவகுரு பகுதியில் வந்து கண்டிப்பாக தீப ஒளி இருப்பது சிறப்பு. இல்லாத பட்சத்தில் வாயு மூலையில், கன்னி மூலையில் அமைக்கணும். ஈசானம் கன்னி, இதில் பூஜை அறை அமைக்கலாம். அப்புறம் சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கு, தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் கிச்சன் அமைக்க முடியலை, ஈசானத்தில் அமைக்கலாமான்னு கேட்குறாங்க. ஈசான மூலையில் கண்டிப்பாக கிச்சன் அமைத்தோமையானால் பிள்ளைகளுக்கு திக்கி பேசுவது, காது சம்பந்தப்பட்ட குறை ஏற்படும். 3வது தெற்க பார்த்த வீடு, சவுத் ஃபேஸிங் ஹவுஸுங்க. இப்போ தான் சமீபத்தில் தான் கட்டியிருக்கிறாங்க. அடியன் மதுரையில் தான் இருக்கிறேன். மதுரையில் இருக்கிறவங்களே தப்பாக ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க. கீழே ஒரு 1500 சதுரடி சார், மேலே ஒரு 1500 சதுரடி கட்டியிருக்கிறோம். இப்போ என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. கட்டி எத்தனை மாதம் ஆகுதுமானா 3 மாதம் தான் ஆகுது. நாங்கள் வெளியூரில் இருந்தோம். அந்த இன்ஜினியர் இப்படி கட்டிட்டாருங்க. கன்னி மூலையில் ஒரு பெரிய போர்ட்டிக்கோ, தலைவாசல், போர்வெல்லு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கன்னி மூலையில் வந்து ஒரு பெரிய ஹாலு, பால்கனி. இப்போ என்ன செய்யலான்னு கேட்டாங்க. இப்போ என்ன செய்யுது, பெரிய ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா கன்னி மூலையில் பூஜை அறை, பெட்ரூம் தான் வரும். இது மாதிரி தயவு செய்து பிளான் போடும்போது சரியாக அமைச்சிருங்க. இப்போது கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இப்போ வரைபடம் நீங்கள் அமைச்சிருந்தீங்கன்னாக்கா சரி பார்த்துக்கோங்க. என்கிட்டன்னு இல்லை, என்ன மாதிரி ஒரு தவறுகிட்ட குழி கணக்கு, பிளான் கரெக்ஷன் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பருக்கு அனுப்புங்க, இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வரைபடம் புதுசாக அமைச்சிருந்தீங்கன்னாக்கா என்கிட்ட அனுப்பலாம், இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். புதுசாக வரைபடமே எங்கள்கிட்ட வாங்கினா மிகப்பெரிய ஒரு பலம் என்னென்னா, குழிக்கணக்கு, ஜாதகம், உங்கள் ஜாதகம், அப்புறம் வரைபடத்திற்கு உண்டான அமைப்பு எல்லாமே நம்ம சரி பார்த்து உங்களுக்கு அனுப்புகிறோம். இது எல்லாமே நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறவங்ககிட்டே கேட்டு வாங்கிக்கலாம், இல்லைனா போட்டிருக்கிறத செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிளானும் இந்த தகவலும் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இதே மாதிரி இன்னொரு சேனல் அம்பாள் வாஸ்துன்னு ஒன்று இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல தியரிட்டிக்கலாக இருக்கிற ஒரு தகவல்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ 2டையுமே சப்ஸ்கிரைப் செய்து பெரிய அளவில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் உயரணுங்கிறது இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.